வணக்கம் நண்பர்களே. 2026 தேர்தல், முதியோர், அரசு ஊழியர்கள், பொதுமக்களுக்கு தேர்தல் ஆணையத்தின் முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் விரிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அறிவிப்பின்படி தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தல் 23/4/2026 வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. இந்த தேர்தலில் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 85 வயதிற்கு மேற்பட்ட முதியோர்கள் சிரமமின்றி வாக்களிக்க பல்வேறு சிறப்பு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடிகளில் குடிநீர், கழிப்பிடம், சாய்வுதளம், சக்கர நாற்காலி மற்றும் உதவியாளர் போன்ற அடிப்படை வசதிகள் வழங்கப்படுகின்றன. மேலும் அவர்களுக்கு தேவையான கூடுதல் உதவிகளை முன்கூட்டியே தெரிவிக்க சக்ஷம் ஆப் செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் வாக்காளர்கள் தங்களுக்கு தேவையான உதவிகளை பதிவு செய்தால் அதற்கேற்ற வசதிகள் ஏற்பாடு செய்யப்படும். அதேபோல் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள், பாதுகாப்பு படையினர் மற்றும் அத்தியாவசிய சேவையில் உள்ள பணியாளர்களுக்காக ETPBMS முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முறையின் மூலம் சர்வீஸ் ஓட்டர்கள் தங்களது தபால் வாக்குச்சீட்டுகளை மின்னணு வழியில் பெற முடியும். பின்னர் அவர்கள் தங்கள் விருப்பமான வேட்பாளர்களுக்கு வாக்களித்து தேவையான படிவங்களுடன் திருப்பி அனுப்ப வேண்டும். இந்த செயல்முறை முழுவதும் பாதுகாப்பான முறையில் QR கோடு போன்ற சரிபார்ப்பு அமைப்புகளுடன் நடைபெறும். மேலும் வாக்காளர்கள் வாக்களிக்க செல்லும் போது தங்களது அடையாளத்தை நிரூபிக்கும் ஆவணங்களை கட்டாயமாக கொண்டு வர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆதார் அட்டை, பேன் கார்டு, ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், வங்கி அல்லது அஞ்சலக புத்தகம் உள்ளிட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை சமர்ப்பித்தாலே வாக்களிக்க அனுமதி வழங்கப்படும். மக்கள் தங்களது வாக்குரிமையை சுதந்திரமாகவும் தடையின்றியும் பயன்படுத்த தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதால் அனைவரும் கட்டாயம் வாக்களிக்க தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டுள்ளது. உங்களுக்கு முதியோர்களுக்கு, வயசானவங்களுக்கெல்லாம் என்னென்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் முன்கூட்டியே தேவையானதை நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம். அதுக்கு தனியாக ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலயமா நீங்கள் என்னென்ன தேவை, சர்க்கார நாற்காலி வேணும், இந்த மாதிரி எனக்கு ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக தேர்தல் ஆணையம் செஞ்சு கொடுப்பாங்க. கண்டிப்பாக அவர்களுக்கு இது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் உறவினர்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.